கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மரியாதோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் பாராட்டுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வருவது உலகத்திலே எங்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனை ஆராதிப்பது போன்ற ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதியிலே அவர்கள் நின்றார்கள். அப்படி அவர்கள் நின்றபடியால் தேவனும் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அவர்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, வல்லமையாக, ஜெயம் பெறுகிற மக்களாக தேவன் வழி நடத்தினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்கிறோம் என்பதை நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் 15வது நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். இதே நாளில் சுகத்தையும் பலத்தையும் இழந்து மருத்துவமனையிலையும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயும் துயரத்திலும் கண்ணீரிலும் பலவீனத்திலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் வியாதியிலையும் கொள்ளுகிற மக்களை நாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலேயே கோடி கோடியாக பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்திற்கு முன்னாலே வர வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் வித்தியாசமாக தேவனுடைய செய்தி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தரை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எப்படி தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஆராதித்தார்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தேவனை ஆராதிக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். தேவனை இங்கேதான் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாமல் எல்லா இடத்திலையும் தேவனை இன்றைக்கு மக்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பட்ட காலத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும், இந்த இடத்தில் தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், பலியிட வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் 3 இடங்களை அவர் பழைய ஏற்பட்ட காலத்திலே தேவ ஜனங்களுக்கு நியமித்து வைத்திருந்தார். தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அந்த நாட்களில் பலிபீடம் கிடையாது. அந்த நாட்களில் ஆசரிப்பு கூட மோசே காலத்தில் தான் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னால ஆசரிப்பு கூடாரம் கிடையாது, ஆலயம் கிடையாது, உடன்படிக்கப்பட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது அந்த நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பலிபீடங்களை கட்டி அதிலே அவர்கள் பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படி அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையோடும் ஆவியோடும் பக்தியோடும் பரவசத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவர்கள் அப்படி கர்த்தரை தொழும் பொழுது தேவன் அவர்களுக்கு தரிசனமானார். அவர்களோடு கூட அவர் பேசினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு முன்னாலேயே அவர் பரலோகத்துக்கு அவர் எழுந்தருளி போனார். அதை அன்றைய நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் தரிசித்தார்கள். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே தேவன் தன்னை ஆராதிப்பதற்கான 3 இடங்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 3 இடத்தினுடைய பெயர்களை
முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1 சீலோ, நம்பர் 2 பெத்தேல், நம்பர் 3 ஜயன், சீயோன் தமிழ். அருமையானவர்களே, சீலோ அதை ஒரு காலத்திலே சீலோவா என்று கூட அழைத்தார்கள். ஆங்கிலத்தில் சீலோ அவ்வளவுதான். பெத்தேல், சீயோன், இந்த 3 இடத்தை தவிர வேற எந்த இடத்திலையும் தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். எவ்வளவு தூரம் ஆயிருந்தாலும் அவர்கள் பயணம் செய்து அந்த இடத்தை அடைந்த பிற்பாடு அந்த சீலோ என்கிற இடம் இருந்தால் முதலாவது தேவனை ஆராதிக்க தேவனுடைய பரிசுத்தவான்கள் அன்றைக்கு தேவனால் நடத்தப்பட்டார்கள். தேவன் இந்த இடத்தில் தான், நான் குறித்த இந்த இடத்தில் தான் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், கண்ட இடத்தில் நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது என்று தேவன் முதல் குறித்த இடம் சீலோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியாவின் நாட்களிலே, எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீலோவை மேற்கோள் காட்டுகிறார். என்ன மேற்கோள் காட்டுகிறார் என்று பார்த்தால், நான் முந்தி என் நாமம் விளங்கின சீலோவாவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று எரேமியாவின் நாட்களிலே தேவன் மேற்கோள் காட்டுகிறார். யார் மேற்கோள் காட்டுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறார். சீலோவாவுக்கு அவர் என்ன செய்தார்? சாமுவேலின் நாட்களிலே, ஏலியின் நாட்களிலே ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போனார்கள், தேவனை விட்டு தூரம் போனார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனை விட்டு அவர்கள் அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்வியலை விக்கிரகங்களாக கொண்டு அதை அவர்கள் தழுவி கொண்டார்கள். ஆனபடினாலே தேவன் அவர்களை சத்துருக்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார். சத்துருக்கள் தேவ ஜனங்களை முறியடித்தார்கள். அவர்களுக்கு இல்லாத கோத்திரம் எல்லாம் வந்தது. அவர்கள் இழக்காததெல்லாம் இழந்து போய் நிர்விசாரிகளானார்கள். அந்த நேரத்திலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து சீலோவாவும் அங்கே அழிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சீலோவாவில் இருந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அதை கொண்டு சென்றால் யுத்தத்திலே ஜெயிப்பார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியே பெலிஸ்தரால் பிடிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். ஏனென்றால் அன்றைய ஜனங்கள் தேவனை கைவிட்டு விட்டார்கள். தேவனை அவர்கள் கனம் பண்ணவில்லை. அந்த தேவனும் அவர்களை கைவிட்டு விட்டார். தேவனும் அவர்களை கனம் பண்ணவில்லை. ஆகவே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தவித்து நிம்மதியற்றவர்களாக அலைகழிக்கப்படுகிற ஒரு மக்களாக அன்றைக்கு வாழ்ந்தார்கள். அதுதான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். ஆண்டவர் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார், அது வரலாறு. ஆண்டவரே அதை மறக்க மாட்டார். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அது வரலாறு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாக கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுவார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அது வரலாறு. இன்றைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் சீலோ பற்றி ஒரு வரலாறு இருந்து கொண்டே இருக்கிறது. முதலாக தேவனை ஆராதிக்க தேவன் தெரிந்து கொண்ட இடம் சீலோ. ஆனால் அந்த சீலோ வாவிலேதான் எல்லா ஜனங்களும் தேடி அது எருசலேமிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த சீலோ என்ற இடம் இருந்தது. அங்கேதான் பலிபீடத்தை கட்டி அவர்கள் உடன்படிக்கை பெட்டி அங்கு இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் வந்து பயபக்தியோடு அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, தேவன் தன்னை ஆராதிக்கப்பட அவரே சில இடங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்தை அவர் காண்பிக்கின்றார். அருமையானவர்களே, யோசுவாவின் நாட்களிலே கில்காலில் இருந்த உடன்படிக்கை பெற்று சீலோவாவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று நாம் படிக்கின்றோம். ஏலியின் குமாரன் இங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போன போது பெலிஸ்தர் அதை பிடித்தார்கள்.
ஆலயத்தையும் அவர்கள் உடைத்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்றம், தேவனுக்கு செய்த துரோகம், தேவனுக்கு செய்த அநியாயம், தேவ தூஷணங்கள். ஆகவே அவர் ஆலயத்தை கர்த்தர் உடைத்து போடும்படியாக பெலிஸ்தரை அவர் அனுமதித்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இடத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவாலயம் நியாயாதிபதியின் காலம், சாமுவேலின் நாட்கள் வரைக்கும் இது பேசப்படுகிறது. 1 ராஜாக்கள் வரைக்கும் இந்த சீலோ என்கிற இந்த இடம் பேசப்படுகிறது. ஆனால் பிற்பாடு அப்படியே அது மறைக்கப்படுகிறது. பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அதை மேற்கோள் காட்டுகிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, சீலோ என்று சொன்னால் சபை கூடி வருகிற இடம். சபை கூடி வருகிற இடத்தில்தான் சீலோ என்று சொன்னார்கள். ஏனென்றால் அங்கேதான் சபை கூடி வர வேண்டும். எல்லா இடத்திலும் சபை கூடி வர முடியாது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். சீலோவில் தான் சபை கூடி வர வேண்டும். யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேலின் புத்திரர் சபையெல்லாம் சீலோவாவிலே கூடி அங்கே ஆசாரியர் கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று, அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சபை கூடி தேவனை ஆராதித்து பெரிய பெரிய யுத்தங்களை யோசுவாவின் நாட்களிலே செய்து அவர்கள் ஜெயம் பெற்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சாமுவேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது கர்த்தர் பின்னும் சீலோவாவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சீலோ என்கிற தேவனை தொழுது கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இடத்தை குறித்து படிக்கும் பொழுது இறுதியாக சாமுவேலின் நாட்களிலே தேவன் அங்கிருந்து ஜனங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவர்களோடு பேசினார். அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர்கள் பேசினார். அவர்களை வழி நடத்தினார். அவர்களுடைய யுத்தங்களை முன்னின்று நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட இந்த சீலோ என்கிற இடத்தை குறித்து 1 ராஜாக்கள் புஸ்தகம் வரை பேசப்பட்டது. எரேமியாவிலே தேவன் அதை மேற்கோள் காட்டினார் என்று மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, சீலோ என்றால் கர்த்தருடைய நாமம் விளங்குகிற இடம். கர்த்தருடைய நாமத்தை என்று பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நாம் நம்முடைய பாட்ட புஸ்தகத்திலே நாம் பாடுகின்றோம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் நம்மை தாங்கி நடத்திடும் நாமம் அது என்று அழகான அந்த பாடலை பாடி இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் என்று அழகான வரலாறு படைத்த சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த பாடலை பாடும் பொழுது அந்த நாமத்தின் வல்லமை மிக அழகாக அந்த பாடல் வர்ணிக்கும். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் நம்மை தாங்கி நடத்திடும் நாமம் அது, தன்னை முற்றும் அகற்றிடும் நாமம் அது என்று மிக அழகான பாடல். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை, கர்த்தருடைய நாமத்தின் ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நாமத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் சீலோவாவில் தான் பார்க்க முடியும். தேவனுடைய குறிப்பிட்ட தேவனை தொழுது கொள்ள குறிப்பிட்ட அந்த வாசஸ்தலத்தில் தான் அந்த தேவனுடைய நாமத்தினுடைய வல்லமை விளங்குவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அவர் நாமம் தரிக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சபை கூடி வருகிற இடம். சீலோ என்றால் சபை கூடி வருகிற இடம். அடுத்தபடியாக சீலோ என்றால் ஜெயம் கொடுக்கிற இடம். நான்காவது கர்த்தர் வெளிப்படுகிற இடம். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம். கட்டாயம் கர்த்தருடைய வார்த்தையை சீலோவுக்கு போல நாம் கேட்க முடியும்.
அது மாத்திரமல்ல, அது ஒரு புனித பூமி. சபை என்பது புனித பூமி. ஏனென்றால் அங்கே தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனுஷர்கள் யாரும் ஆலயத்துக்குள்ளே வாழ்வதில்லை. தேவன் தான் அங்கே வாழ்கிறார். திருச்சபையிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது வந்து ஒரு புனித பூமி. கர்த்தர் அங்கிருந்து தரிசனம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜனங்களுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார். அது தேவனை ஆராதிக்கிற இடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்குறார்கள். அருமையானவர்களே, சீலோ அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா வார்த்தைகளும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சீலோ என்று சொன்னால் இளைப்பாறுதல் கொடுக்கின்ற இடம். எஸ், அருமையானவர்களே, சீலோ என்பது முதலாக தேவனை ஆராதிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அங்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்பது ஏற்கனவே சொன்னேன். ஆனால் சீலோ என்கிற இடம் என்றால் அது உண்மையான அர்த்தம் என்னவென்றால் தேவன் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்ற இடம், நாம் இளைப்பாறுகின்ற இடம். அங்கே போனால் நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, இளைப்பாறுதல், சீலோ என்றால் இளைப்பாறுதல். இரண்டாவது, சீலோ என்றால் கர்த்தருடைய சமாதானம், God's peace, தெய்வீக சமாதானம் என்று இன்னொரு அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. முதலாவது இளைப்பாறுதல் என்கிற அந்த அர்த்தத்தை நாம் முதலாவது படிப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? மனுஷன் சூரியனுக்கு கீழே, அதாவது இந்த பூமியிலே அவன் படுகிற பிரயாசம், அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினால் அவனுக்கு பலன் என்ன என்று பிரசங்கி கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு மனிதன் தினமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஒரு படகொட்டி படகை செலுத்துவது போல, அந்த குடுக்கையில் வைத்து படகை செலுத்துவது போல தினமும் பூமியிலே மனிதன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். பலவிதமான எண்ணங்கள் அவனுடைய சிந்தனையை சூழ்ந்திருக்கிறது. சிந்தனைகள் கடல் அலைகள் அடிப்பது போல திரும்பி திரும்பி சிந்தனைகளும் எண்ணங்களும் அவனுடைய மனதிலே அது வேவ் பண்ணி கொண்டே இருக்கிறது, அலைமோதி கொண்டே இருக்கிறது. பிரசங்கி கேட்கிறார், நீ பிரயாசப்படுவதனாலும் இப்படி உன் இருதயத்தின் எண்ணங்கள் உன்னை அலைந்தெடுப்பதனாலும் உனக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது என்று சொல்லுகிறார். அலுப்புள்ளது என்று சொன்னால் அவனுடைய நாட்கள் எல்லாம் அலைவடிக்கப்படுகின்ற நாட்கள். ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு கீழே மனிதன் எத்தனை சிந்தனைகளை உடையவனாக இருப்பார்கள், எத்தனை பிரயாசப்பட்டாலும், எத்தனை அலைச்சல்களை அவன் சந்தித்தாலும் ராத்திரியிலே அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கிறதா? நமது மனதிலே இளைப்பாறுதல் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாரம் சுமந்து, அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உலக மனிதர்களை போய் பாருங்கள், எப்படியெல்லாம் பாரம் சுமக்கிறார்கள் என்று. பயங்கரமான பாரம், குடும்ப பாரம், அபிஷியல் பாரம், பிசினஸ்ல பாரம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட பாரம், குடும்பங்களிலே பாரம். கடந்த வாரம் ஒரு அருமையான அன்பு மகளை நான் சந்தித்தேன். அவங்க சொன்னார்கள், எனக்கு எல்லாம் இருக்குது பாஸ்டர், எனக்கு இல்லாததே இல்லை, ஆனா எனக்கு இளைப்பாறுதலே இல்லை என்று என்னிடத்துல கண்ணீர் சிந்தி அவர்கள் அழுதார்கள். எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள், ஊழியத்தில் மிகவும் உதவி செய்தவர்கள். எப்படி ஆறுதல் சொல்றது என்று புரியவே இல்லை. அவங்க சொன்ன ஒரே
feeling restless life. I am left alone. Though I have husband, though I have children, though I have everything for me, but I am left alone. I am feeling desperate. I am frustrated. I am feeling lonely என்று சொன்னார்கள். நான் உங்களை சந்தோஷப்படுத்தினேன், ஆதரப்படுத்தினேன். பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களை கைவிட மாட்டோம். எங்க சப்போர்ட், எங்க அன்பு, எங்க ஜெபம், எங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்திக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதன் இந்த வாழ்க்கையிலே ரெஸ்ட்லெஸ் மைண்ட், இளைப்பாறுதல், எப்ப பார்த்தாலும் அலைக்கழிப்பு, எப்ப பார்த்தாலும் இருதயத்தில் எண்ணங்கள் அலை மோதிக்கொண்டே இருக்கிறது. அங்கே அமைதல் இல்லை. எப்ப பார்த்தாலும் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பது, உழைத்துக் கொண்டே இருப்பது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்து பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர் சீடர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாய் இருந்ததினால் போஜனம் பண்ணுகிறதுக்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனமாக இருந்தது. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்களில் அவர் பிசாசுகளை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார். இரவு நேரங்களிலே மலையிலே போய் ஜெபித்தார், வனாந்தரத்திலே ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். காலையில வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கினா பிரேக்லெஸ்ஸா ஊழியம் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இளைப்பாறுதல் வேண்டும். ஜனங்கள் வருவதும் போதுமா இருக்கிறாங்க, சாப்பிட கூட நேரம் இல்லை. ஆகவே சீடர்களே, 12 சீடர்களே, நீங்கள் அனைவரும் என்னோடு வாருங்கள், நம்ம தனியா வளர்றதுக்கு போய் கொஞ்ச நேரம் இளைப்பாரி சாப்பிட்டு கழிச்சு தூங்கிட்டு மறுபடியும் வந்து ஊழியத்தை தொடங்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்கே ஒரு இளைப்பாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், தேவை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நமக்கு இளைப்பாறுதல் தேவை இல்லையா? நமக்கு இளைப்பாறுதல் வேண்டாமா? அருமையானவர்களே, இங்கே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும், தனக்கு ஒரு தனிமை வேண்டும். தன்னுடைய சீடர்களோடு கூட போய் தனியாக இருந்து அவர்களோடு போஜனம் பண்ண வேண்டும், அவர்களோடு ரிலாக்ஸ் பண்ண வேண்டும், அவர்களோடு என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பி தெளிவாக சொல்லுகிறார். இளைப்பாறும்படி போவோம். அங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடையாது. என்ன சாப்பிடணும், பேசணும், தூங்கணும், படுத்துக்கணும், ஜாலியா இருக்கணும், நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது. நாம் ஒடுங்கி போவோம், நாம் நொறுங்கி போவோம், சீக்கிரமாக வியாதிப்பட்டு போவோம், சீக்கிரமாக பலவீனப்பட்டு போவோம், சீக்கிரமாக நம்ம வயசாகிடும். 40 வயசுலயே நம்ம 100 வயசு ஆகிடுவோம். கேட்டீங்களா? எவ்ரிஒன் நீட் ரெஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒவ்வொரு மிஷினுக்கும், அது ஏரோப்ளைனா இருக்கலாம், அல்லது சப்மரீன் கப்பலா இருக்கலாம், அல்லது சேட்டலைட்டா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வு வேண்டும். ஓய்வு கொடுத்தால்தான் அது மீண்டும் அழகாக இயங்கும். மனிதனுக்கு கூட இளைப்பாறுதல் வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, நோவாவின் நாட்களை நாம் திரும்பி பார்ப்போம். நோவாவின் நாட்களிலே பயங்கரமான ஜலப்பிரளயம் வந்து கர்த்தர் தாம் சிருஷ்டித்த உலகத்தை அவர் ஜலப்பிரளயத்தால் அழித்து போட்டார். நோவாவின் குடும்பம் மாத்திரம் அந்த பேழையின் மூலமாக காப்பாற்றப்படுகிறது. பல மாதங்கள் ஆயிற்று, வருடங்கள் ஆயிற்று. ஒரு வருடத்தை தாண்டி 20 நாள், ஒரு வருடம் 20 நாள் அந்த தண்ணியிலேயே மிதந்து கொண்டிருந்தார் நோவா. பிரேக்லெஸ். எங்க எல்லாம் பேரம் போட்டு அங்கெல்லாம் போயிட்டே இருக்கணும், எங்கே
நாட்கள் அது. நோவா என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, பல மாதங்கள் ஆயிப்போச்சு, பல நாட்கள் ஆயிப்போச்சு, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி ஒரு சின்ன காதல் இருக்கும் ஜன்னல் ஷிப்ல, அது வழியாக ஒரு காலத்தை அவர் வெளியே விடுகிறார். அந்த காலம் வெளியே புறப்பட்டு சென்று பூமியின் மேல் ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருதுமா இருந்தது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வந்து காலத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஜலம் வற்றி போய்விட்டதா இல்லையா, இந்த காலம் எங்கேயோ போய் சுத்தம், ஆனாலும் எங்கேயுமே அதுக்கு லேண்ட் பண்ண முடியாது, திரும்பி வந்துடும். அப்ப நோவா கூப்பிட்டு விடுவார். அடுத்தபடியா நோவா என்ன பண்ணுவார்னா, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால்கள் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கைகளை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இரண்டாவது புறாவை அனுப்புகிறார். புறா நல்ல செய்தி கொண்டு வரும் என்று நோவா எதிர்பார்க்கின்றார். பல மாதங்கள், ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. இப்போ செகண்டாவது புறாவை அனுப்புகிறார். புறா பற்றி என்ன பேசப்படுகிறது? தன் உள்ளங்கால்களை வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழையிலே வந்துவிட்டது. நோ சான்ஸ், எங்கேயும் காலை லேண்ட் பண்ணதுக்கு இடமே இல்லை, எங்கு பார்த்தாலும் ஜலம். ஆகவே அது மீண்டும் அதன் பேழைக்குள் திரும்பி வந்தது என்று அவன் சொல்லுகிறான். திரும்பி வந்த அந்த புறாவை அவன் பிடித்து உள்ளே வைத்து விடுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு இதிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். காலம் வெளியே அனுப்பப்பட்டது, அதுவும் திரும்பி வந்துவிட்டது. புறா வெளியே சென்றது, அதுவும் உள்ளங்கால வைத்து லேண்ட் பண்ண இடங்களை திரும்பி வந்துவிட்டது. அப்படியானால் இந்த உலகத்தில் எங்கு போனாலும் நமக்கு ரெஸ்ட் கிடையாது, இளைப்பாறுதல் கிடைக்காது. நம்முடைய ரெஸ்ட் எல்லாம் எங்க இருக்கிறதுனா இந்த பேழைக்குள்ளதான் இருக்கிறது, இந்த சீலோவாவுக்குள்ளே தான் இருக்கிறது. சீலோவா என்பது திருச்சபையை குறிக்கிறது. சீலோவா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எப்படி என்றால், சீலோவாவுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு குவளையில் மன்னா இருந்தது. அந்த மன்னா, வானத்தின் மன்னா, இயேசுவை குறித்து பேசுகிறது. இரண்டாவது, ஆசாரியனுடைய துணித்த கோல் இருந்தது. பிரதான ஆசாரியனாக பாவம் நிவர்த்தி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது குறிக்கிறது. 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அது வார்த்தை. வார்த்தை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுதுதான் நமக்கு இளைப்பாறுதல். சீலோவாவுக்கு திருச்சபைக்கு வரும்பொழுதுதான் நமக்கு இளைப்பாறுதல். பேழைக்குள்ளே வரும்பொழுதுதான் இந்த புறாவுக்கு இளைப்பாறுதல், இந்த காலத்துக்கு இளைப்பாறுதல். வெளியே போனால் எங்குமே இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இளைப்பாறுதலை தேடி, சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கேயோ செல்லுகிறோம். ஆனால் கடைசியில் நாம் திரும்ப போகிற இடம் திருச்சபையாகத்தான் இருக்கும், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பேழைக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். அந்த பேழையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உலகம் முழுவதும் எங்கே உனக்கு இளைப்பாறுதல் இல்லாவிட்டாலும் இந்த பேழையாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. மோசேயின் நாட்களிலே அவர் ஊழியம் மிகவும் கடினமாக இருந்தது. அவர் கர்த்தரிடத்திலே போய் அவர் வேதனைப்பட்டார். இந்த ஜனங்களை எல்லாம் சுமப்பதற்கு நான் என்ன பெற்றேனா? இவர்கள் எனக்கு அற்ப பிறப்புகளா? இந்த 6 லட்சம் பேரை என்னால் சுமக்க முடியவில்லை என்று அவர் வேதனைப்படும் போது ஆண்டவர் சொல்வார். அதற்கு ஆண்டவர் மோசேயை பார்த்து, பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையானவர்களே, ஆண்டவரை தவிர நமக்கு எங்குமே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஆண்டவரை விட்டு எங்க இங்க போனோம், அங்க போனோம், இங்க ஜாலியா இருக்கலாம், இங்க ஜாலியா இருக்கலாம், எங்கேயும் ஜாலியா இருக்க முடியாது. காலியா தான் கட்சியில பார்த்தீங்க கேட்டீங்களா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நான் வீடு வாங்கிட்டா ஜாலியா இருக்கும், வாழ்க்கை பார்த்துட்டா ஜாலியா இருக்கும், சொத்து சேர்த்துட்டா ஜாலியா இருக்கும், நான் காஷ்மீர் போயிட்டா ஜாலியா இருக்கும், நான் தாஜ்மஹால் பார்த்துட்டா ஜாலியா இருக்கும், நான் அமெரிக்கா போயிட்டா ஜாலியா இருக்கும், நான் கேரளா போயிட்டா ஜாலியா இருக்கும். எங்க போனாலும் எங்கேயும் உனக்கு அமைதி இருக்காது. கிறிஸ்துவுக்கு தான் உனக்கு இளைப்பாறுதல். அந்த கிறிஸ்து தான் நோவாவை பேழை, அந்த கிறிஸ்து தான் சீலோவா, அந்த கிறிஸ்து தான் திருச்சபை. இன்னைக்கு திருச்சபை ஜனங்கள் கனம் பண்ணவில்லை. நீங்க பாருங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆப்சன், அத்தனை பேரும் தேவனுக்கு தேர் ஆசனப்பட்டு தோல் கர்த்தர்களை விசாரிப்பார். அவருடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் அற்றதெல்லாம் இருக்கும், கலகமுள்ள வாழ்க்கையா இருக்கும், திகிலுள்ள வாழ்க்கையா இருக்கும், போராட்டம் நிறைந்ததா இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மோசே பயப்படாது, என் சமூகம் உனக்கு முன்பாக நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 1000 பிரச்சனைகள் இருக்கலாங்க, ஆனால் அதன் மத்தியிலே ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுதும் நாம் பிரயாசப்பட்டு வந்தாலும், உலகம் முழுதும் நாம் அல்லல்பட்டு வந்தாலும், கர்த்தர் சமூகத்திலே வரும்பொழுது, கர்த்தருடைய சபையிலே வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் வந்து முழங்கால்படியிடும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நமக்கு ஒரு லட்சிய சந்தோஷம் ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சாலமோனின் நாட்களிலே மிகவும் தீர்வுச்சுப்பாக இருக்கும்போது அவன் அரசனாக்கப்பட்டார். கர்த்தர் ராஜாவை, சாலமோன் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். யுத்தங்களை பண்ணினான், ரத்தத்தை சிந்தினான், வெற்றி கண்டான். ஆனால் சாலமோன் என்றாலே அதனுடைய அர்த்தம், அந்த பேருடைய அர்த்தம் சமாதானம் என்ற அர்த்தம். சமாதானம் அதே மாதிரிதான் வாழ்க்கையா இருந்தது. அவனுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் சமாதானம். ஒரு எதிரி கூட கிடையாது, ஒரு தேசம் கூட அவனை எதிர்த்து போர் செய்ய வரவில்லை. அப்படியே போர் செய்ய வந்தால் அவன் அத்தனை தேசத்திலும் கவிக்கு அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். எங்கும் வெற்றி, எங்கும் இளைப்பாறுதல். சாலமன் என்று சொன்னாலே இளைப்பாறுதல் என்று அர்த்தம். சாலமனின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை அவர் கொடுத்திருந்தார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இளைப்பாறுதல் சாலமன் நாட்களிலே கிடைத்தது. ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவனுக்கு என்று பெரிய ஆலயத்தை அவர்கள் 40 வருஷம் அளவு கட்டினார்கள். சாலமன் அரண்மனையை கட்டினார். உலக புகழ்பெற்ற காரியங்களை அவர் செய்தார். அன்றைய உலகத்திலே அவனை போல ஞானி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அன்றைய உலகத்தில் அப்பேற்பட்ட ஞானியா இருந்தார். அவன் முதலை தரிசிக்க ராஜாக்களும் உலகம் முழுவதும் புறப்பட்டு வந்தார்கள். அவனுடைய அரண்மனையை பார்க்க வந்தார்கள், அவன் கட்டின ஆலயத்தை பார்க்க வந்தார்கள். அவன் இளைப்பாறுகிற விதத்தை, அவனுடைய மக்கள் இளைப்பாறுகிற விதத்தை அவன் பார்த்து அசந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நாம் தேவனை மறந்தும் தேவனை விட்டு பின்வாங்கியும் நாம் உலகத்தையும் உலக காரியங்களையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு ஐஸ்வர்யம், ஞானம், மனித நலம் இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு நம்ம பின்னால போனோம்னா பயங்கரமாக தோற்று போவோம். நாம் ஆண்டவரை நாம் உண்மையாக பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய இளைப்பாறுதல் ஆட்சி செய்யும். அது மாத்திரமல்ல, 2 இளைப்பாறுதல், இன்னொரு இளைப்பாறுதல், பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறுதலை குறித்து
பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நம் அனைவருக்கும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற வாக்கு தத்துவம். பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் ஃபுல்லா இளைப்பாறுகிற இடம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ்கிற இடம், தேவனுக்குள்ளே எப்பொழுதும் கதி கூடுகிற இடம், மகிழ்ச்சியா இருக்கிற இடம், பேரானந்தம் உள்ள இடம். இளைப்பாறுதான் இன்னும் அங்கே அலறல் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே பற்றாக்குறை இல்லை, அங்கே சூரியன் தேவையில்லை, இரவிலே சந்திரன் தேவையில்லை, கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார். ஆகவே அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடியா அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறபடியா ஒருவனும் அதை அடையாமல் போகாதபடிக்கு பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கிறோம். தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு திடீர்னு பாருங்க, டெல்லியில ஒரு மார்க் வந்து பத்துச்சான், ஃபீனிக்ஸ் மார்க், இந்த எக்ஸ்பிரஸ் அவனி மாதிரி ஒரு பெரிய மார்க் பத்தி 30 பேர் இறந்துட்டாங்க. நேற்று நியூஸ், பலர் காயம் அடைந்தார்கள். அந்த டெல்லியினுடைய முதலமைச்சர் இறந்து போனவர்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். சாதாரணமான கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போனவர்கள் அல்லது பொழுதுபோக்கு போனவர்களாக கூட இருக்கலாம். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாம் நாடு போனார்கள். உலகம் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. நமக்கு தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய அன்பு தேவை, தேவனுடைய பாதுகாப்பு தேவை. நாம் பின்வாங்கி போவோமானால் இதையெல்லாம் இழந்து போய்விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை யோவான் கேட்கின்றார். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ள வாழுவதும் பாக்கியம், கர்த்தருக்குள்ள மரிக்கிறதும் பாக்கியம். கர்த்தருக்கு வெளியே வாழ்வதுதான் ஆபத்தானது, அது அழிவை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்குள் நாம் வாழும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நான் சொன்னதில்லை, பரலோகத்திலிருந்து வருகிற அந்த சத்தம் சொல்கிறது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்வதும் பாக்கியவான்கள், மரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ள வாழ்வதும் பாக்கியம், மரிக்கிறதும் பாக்கியம். அல்லேலூயா. ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் இவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். They will go to rest. உண்மையான அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பார்கள். இப்பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்துட்ட இளைப்பாறுதல் போராட்டத்தின் மத்தியிலே இளைப்பாறுதல். உலக பிரகாரமான போராட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளின் மத்தியிலே இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறார். ஆனால் உண்மையான இளைப்பாறுதல் நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுதல். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போல் ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் படித்த பாடம் தேவனை ஆராதிப்பது. தேவனை ஆராதிக்கிறது எங்க வேணா ஆராதிக்கலாம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சீலோவாவில் தான் ஆராதிக்க வேண்டும்.
ஜனங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று அவர் கவலைப்படவில்லை. எத்தனை பணம் அதுக்கு செலவாகும் என்று அந்த நாட்டிலே கவலைப்படவில்லை. ஜனங்கள் ஆண்டவரை தேடி அந்த சீனோவாவுக்கு வந்தார்கள். தேவனை தரிசித்தார்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். சீனோவாவிலே அவருக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. அருமையானவர்களே, சீனோவா என்று சொன்னால் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற இடம் என்று முன்னே நாம் படித்தோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சீனோவா குறித்து ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த சீனோவா என்பது ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இரண்டு திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை என்று சொன்னால் நீங்கள் இளைப்பாறுகிற இடம். இங்க வந்ததான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம், இங்க வந்ததான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இதை விட்டு பின்வாங்கி போங்க, படாத பாடுபடுவீங்க. பின்வாங்கி போனால் என் ஆத்மாவின் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் இங்கே நான் ஏற்கனவே சொன்னபடி சீனோவாவிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்பொழுது இங்கே அவருடைய நாமம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருகிற இடம், தேவன் ஜெயம் கொடுக்கிற இடம், தேவன் வெளிப்படுகிற இடம், தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவும் வெளிப்படுகிற இடம், தேவனுடைய புனித பூமி திருச்சபை, தேவன் தரிசனம் கொடுக்கிற இடம், தேவன் ஜனங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். சீலோவாவில் தான் என் இளைப்பாறுதல் இருக்கிறது. That is Jesus. சீலோவாவில் தான் என் இளைப்பாறுதல் இருக்கிறது. That is our church. சர்ச்சுக்கு வராத வரைக்கும் your life will be restless. Not only restless, peaceless. Not only peaceless. Every day you have to trouble and trouble and trouble. You have to face all kind of troubles. Solution in two places. One to Jesus. Second, ஆண்டவர் குலாபுகிற இடமாகிய திருச்சபை. கர்த்தர் தாமே சீலோவாவிலே வந்து நாம் தேவனை பணிந்துக்கணும், வரிசிக்கணும். சீலோவா என்று தேவனால் பலிபீடம் கட்டி பலியிடுவதற்கு என்று தெரிந்து கொண்ட அவருடைய திருச்சபை நாம் மறக்காமல் இருக்க, தேவன் தான் நீயான இளைப்பாறுதல் அதிலிருந்து நாம் கொடுக்கிறார் என்பதை நாம் மறவாது இருக்க, தேவன் எல்லா திரும்பியும் நமக்கு செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.